ஊதாரியான அம்மா, அன்புக்கு ஏங்கிய மகனின் வாழ்க்கையில் நடந்த சோகம். அந்த பிரம்மாண்டமான பங்களாவிற்குள் அதிவேகமாக நுழைந்தது ருத்ராவின் கார். கண்களில் மிடுக்கும் திமிரும் போட்டியிட காரிலிருந்து இறங்கியவள் அதே தொனியில் அருகில் தோட்ட வேலை செய்து கொண்டிருந்த சண்முகத்தை கைத்தட்டி அழைத்தாள். கூப்பிட்டீங்களா அம்மா? அருள் வந்தாச்சா? சாப்பிட்டானா? பெற்ற மகன் சாப்பிட்டானா என்பதை கூட பணியாளிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறாளே என்று நினைத்த சண்முகத்திற்கு தானாகவே அருள் என்கின்ற அருள்மொழிவர்மன் மீது இரக்கம் சுரந்தது. அருள் ருத்ராவின் 9 வயது மகன். ருத்ரா 21 வயதிலேயே காதல் என்ற பேரில் பெற்றோரிடம் வாதிட்டு அவசர திருமணம் பண்ணிக்கொண்டாள். அவளின் கூடவே பிறந்த கர்வமும் திமிரும் அவளின் திருமண வாழ்க்கையை அசைத்து பார்த்தது. முடிவு விவாகரத்து. எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை சீக்கிரம் அமைத்துக் கொண்டாளோ அவ்வளவு சீக்கிரம் அவள் பிரிவையும் வேண்டினாள். அவளின் திருமண வாழ்க்கையின் சின்னமே அவளின் மகன் அருள்மொழிவர்மன். என்னதான் மகள் மீது அளவு கடந்த அன்பு இருந்தாலும் அவளின் தந்தை சிவராம் அவளை கண்டிக்காத நாள் இல்லை. தனிமையும் அனுபவமுமே அவளை மாற்றும் என்று நம்பியவர் தன் தொழிலையும் சொத்தையும் அவளிடமே ஒப்படைத்துவிட்டு தன் மனைவியுடன் மலேசியாவிற்கு சென்று விட்டார். ஆனால் அவர் நினைத்தது போல் ருத்ரா மாறவில்லை. கேட்க ஆளில்லாமல் சுதந்திரமாயிருப்பவள் இரவு பகல் பாராமல் வேலை செய்வதும் சம்பாதித்ததை நண்பர்களுடன் செலவழிப்பதுமே வாடிக்கை என்று கொண்டிருந்தாள். இதனால் போதிய பணம் இருந்த போதிலும் அன்பிற்கு வாடினான் அவளின் மகன் அருள். ஒரு கணம் இவை அனைத்தையும் யோசித்த சண்முகன் அருள் அங்கு இல்லை என்பதை எப்படி சொல்ல என்று பயத்துடன் நின்றிருந்தார். அம்மா, அது என்ன சொல்லுங்க? சின்னையா வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாத்திட்டு விளையாடப் போயிட்டாருங்க. விளையாடப் போயிட்டானா? பொய் சொல்லாதீங்க. அந்த சுவாகினி வீட்டுக்குத்தானே போயிருக்கான். ஆமாம் என்று அவர் சொன்னதுதான் தாமதம். நேராய் அந்த சுவாகினி வீட்டுக்கு சென்றாள். அதே நேரம் சுவாகினியின் வீட்டில் இன்னும் ஒரு வாய் சாப்பிடு கண்ணா, போதும் அம்மா என்று கொஞ்சிய சுவாகினியை பார்த்து கண் கலங்கியபடி சாப்பிட்டான் அருள். அவனைப்போல் கண் கலங்காவிடினும் மனதிற்குள் ஆனந்த கண்ணீர் வடித்தாள் சுவாகினி. சுவாகினி ருத்ராவின் வீட்டின் அருகில் வசிப்பவள். அவளை தேடி வரும் இதயம் கொண்ட ஒரே உயிர் அருள்மொழிவர்மன்தான். அவளுக்கு தெரியும், அவள் காட்டும் தாய்மையும் பாசமும் ஊரில் பல பேருக்கு கண்ணை உறுத்தும். அதுவும் ருத்ராவிற்கு சுவாகினியை கண்டாலே பிடிக்காது. ஆனால் வெறுப்பு என்பது சுவாகினியின் வாழ்வில் புதிதான ஒன்று அல்ல. முடிந்த வாழ்க்கையைப் பற்றி நினைக்காமல் தனது மகனாய் நினைத்து அன்பு காட்டும் அருளிடம் பேசிக் கொண்டிருந்தாள். கண்ணா, ஏன் அழறே? நான் பேசாம உங்க கூடயே இருக்கவா அம்மா? முடியாதுடா கண்ணா, நம்மள பிரிச்சிடுவாங்க. அப்போ நாம எங்கேயாச்சும் போயிடலாம் அம்மா என்றவனின் கன்னத்தில் இடியாய் இறங்கியது ருத்ராவின் வலது கரம். பெற்ற மகன் என்றும் பார்க்காமல் கோபத்தில் அரைந்தவள், இவ உனக்கு அம்மாவாடா? பழகிறதுக்கு கூட ஒரு தராதரம் வேணாமா? உன் அப்பா ரத்தம்தானே உடம்புல ஓடுது, அதான் கண்டவ மேலையும் பாசம் வைக்கிற. அடுத்தர விடுறதுக்குள்ள போய் காருக்குள்ள உட்காரு என்று உரிமையவள் சுவாகினி பக்கம் திரும்பி, உனக்கெல்லாம் வெட்கமே இல்லையா? எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்காதா? இப்படி அடுத்தவங்களுக்கு சொந்தமானதோட ஒட்டி உறவாடுறதுக்கு பதிலா செத்து தொலையேண்டி என்று திட்டிவிட்டு சென்றாள். அவளின் வார்த்தைகள் அனலாய் தகித்தாலும் தனக்கிது புதுசில்லை என்று உணர்ந்தவள் மௌனமாய் கண்ணீர் வடித்தாள். காலம் அசுர வேகத்தில் நகர்ந்தது. காலேஜிற்கு அடியெடுத்து வைத்தான் அருள்மொழிவர்மன். இந்த 10 வருடங்களில் எத்தனையோ மாற்றங்கள் நடந்திருந்தன. அவனின் ஆடம்பரமான வீடு இன்னும் ஆடம்பரமானது. அவனும் வளர்ந்து வாலிபன் ஆகிவிட்டான். அவனின் தாய் ருத்ரா மட்டும் மாறவில்லை. முன்பை விட இப்போது அவள் அருளின் மீது பாசம் காட்ட முற்பட்டாலும் அருள் அவளை நெருங்குவதே இல்லை. அவளை வெறுப்பதை முகத்துக்கு நேராக அவன் சொல்லவில்லை என்பது மட்டுமே மீதம். மற்றபடி அவன் அவள் இருக்கும் பக்கம் கூட இருப்பதில்லை. ஒரே வீட்டில் இருவரும் வெவ்வேறு திசையில் இருந்தனர். இத்தனை மாற்றத்திலும் மாறாத ஒன்றே ஒன்று சுவாகினிக்கும் அருளுக்கும் இருந்த உறவு. ருத்ராவிற்கு இது எரிச்சல் மூட்டினாலும் ஒரு கட்டத்தில, எங்க அம்மாவுக்கு ஏதும் பிரச்சனை தந்தீங்க, நான் செத்துடுவேன் என்று அருள் மிரட்ட அமைதியாகி போனாள் ருத்ரா. இப்படி நாட்கள் போய்க் கொண்டிருக்க ஒரு நாள் மாலை 7 மணி ஆகியும் அருள் வீட்டிற்கு வராத காரணத்தினால் அவனை தேடி சுவாகினியின் வீட்டிற்கு சென்றாள் ருத்ரா. நினைச்சேண்டா நீ இங்கதான் இருப்பேன்னு. என்ன விஷயம் என கேட்டான். மணி என்ன ஆச்சுடா? இதை கேட்கத்தான் வந்தீங்களா? அருள், நான் உன் அம்மா. அது எனக்கு தேவையில்லை. நான் உங்களை அம்மான்னு கூப்பிட்டதும் இல்லை. இங்க நின்னு எதுக்கு வாதம் பண்ணறீங்க? இது உங்க அரண்மனை இல்ல, எங்க அம்மாவுடைய குடில். இங்க சண்டை போட்டு உங்க தரத்தை நீங்க தாழ்த்திக்க வேணாம். அவன் எதிர்பார்த்தது போல் தான் நிற்கும் இடத்தை ஒருமுறை பார்த்தாள் ருத்ரா. அவளின் குரலை கேட்டு அக்கம் பக்கத்தில் சிலர் எட்டி பார்க்க சட்டென கோபத்துடன் தன் வீட்டிற்கு சென்றாள். அன்றிரவு அருள், நாம மும்ப போறோம், போயிட்டு வாங்க. நான் உன்னையும் தான் கூப்பிட்டேன். நான் எங்க அம்மாவை விட்டுட்டு வர முடியாது என்றான். நான் தான் உன் அம்மா என்றாள் ருத்ரா.
அது இப்போதான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா என்று கர்ஜித்தான் அருள்மொழிவர்மன். ஓஹோ, காசுக்காக உடம்பை வித்து பொழைக்கிற அவதான் உன் அம்மாவா என்று வார்த்தைகளை துப்பினாள் ருத்ரா. ஆம், ஸ்வாகினி ஒரு விலைமாது. சமுதாயத்தின் பார்வையில் அவள் தீண்டத்தகாதவள். ஆனால் அவனுக்கு அவள் பெற்றெடுக்காத தாய். உடலை வேட்டையாட வந்த ஆண்களின் மத்தியில் அவளின் தாய்மைக்கு உரிமை தந்த மகன் அருள். அவளின் வார்த்தையில் கொதித்தவன், பணத்துக்காக பெத்த புள்ள என்னை நீங்க விக்கலையா என்று கேள்வி எழுப்பினான் அருள். என்ன பேசுறோம்னு புரிஞ்சு பேசு என்றாள் ருத்ரா. போதும் நீங்க பேசினது. யாருக்கு வேணும் உங்க அன்பு? பணம் 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 பிசினஸ், இதுதானே உங்க வாழ்க்கை. சின்ன வயசுல எனக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை அன்பு கிடைக்காம எத்தனை நாள் நான் ஏங்கி அழுதிருப்பேன். இன்னைய வரைக்கும் எனக்கு எப்ப காய்ச்சல், எப்ப நான் நல்லா இருக்கேன்னு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? உங்க பார்வைக்கு அவங்க தப்பா தெரியலாம், ஆனா எனக்கு அவங்கதான் அம்மா என்றவன் வேகமாய் அவர்கள் இருந்த அறையின் கதவை அறைந்து சாத்திவிட்டு வெளியே சென்றான். அவனின் வார்த்தைகளில் விக்கித்துப் போனாள் ருத்ரா. அதே நேரம் அருளை ஸ்வாகினியிடமிருந்து பிரித்தே தீருவேன் என்று சூளுரைத்து கொண்டாள் ருத்ரா. 2 வாரங்களுக்குப் பிறகு ருத்ராவிற்கு அருளின் காலேஜிலிருந்து போன் வந்தது. கெமிக்கல் லேபில் ஏதோ ரசாயனம் எதிர்பாராத விதமாய் வெடிக்க அது அருளின் கண்களில் பட்டு அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். சாரி ருத்ரா மேடம், உங்க மகன் அவரின் பார்வையை இழந்துட்டாரு. ஐயோ டாக்டர் ப்ளீஸ், அப்படி எதுவும் சொல்லாதீங்க டாக்டர். எவ்வளவு செலவு ஆனாலும் பரவாயில்லை, அருளுக்கு பார்வை வரணும். கவலைப்படாதீங்க மேடம், சர்ஜரி மூலமா வேற கண்ணை பொருத்தினா நிச்சயம் அருளுக்கு பார்வை வர வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயம் எப்படியோ அறிந்து கொண்டு ஸ்வாகினி மருத்துவமனைக்கு வந்தாள். ருத்ராவின் ஏற்பாட்டில் அருளுக்கு அறுவை சிகிச்சை நடந்தும் முடிந்தது. சில நாட்களில் குணமாகி மீண்டும் பார்வை பெற்று வீடு திரும்பினான் அருள். அவன் குணமாகும் காலங்களில் அவனை நன்றாக கவனித்துக் கொண்டாள் ருத்ரா. ஆனால் அருளின் மனம் மட்டும் அமைதியில்லாமல் தவித்தது. அவனின் மனம் ஸ்வாகினியை நினைத்து மருகியது. அம்மா, ஏன் என்னை பார்க்க வரல என்று பல தடவை மனதிற்குள் கேட்டுக்கொண்டான். நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் எங்க போற அருள் என்று கேட்டாள் ருத்ரா. அம்மாவை பார்க்க என்றான். என்ன அருள், இது இன்னும் எத்தனை நாள் எனகிந்த தண்டனை? எப்பவும் உனக்கு அவதான் பெருசா? கண்டிப்பா இதில் என்ன சந்தேகம் என்றான். சும்மா பணம் பணம்னு இருக்கேன்னு சொன்னியே, அந்த பணம் இல்லன்னா உனக்கு இவ்வளவு சீக்கிரம் பார்வை கிடைச்சிருக்குமா? அவளுக்கு அவன் பதில் சொல்வதற்குள் அங்கு கண்ணீருடன் வந்தார் சண்முகம். சின்னையா, இந்த லெட்டர் ஸ்வாகினி அம்மா உங்ககிட்ட தர சொன்னாங்க என்று லெட்டரை நீட்டினார். எத்தனை நாளா இது நடக்குது சண்முகம் என்று கேள்வியுடன் லெட்டரை பிடுங்கியவள் அவரை முறைக்க அவரோ கலங்கிய விழிகளுடன் நின்றிருந்தார். அவரின் முகத்தில் ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தவன் லெட்டரை கேட்டு ருத்ராவிடம் கை நீட்ட, இரு நானே படிக்கிறேன் என்று படிக்கத் தொடங்கினாள் ருத்ரா. கண்ணா, உனக்கு என்னாச்சுடா? ரொம்ப வலிக்குதாப்பா? உன்னை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க கண்ணா. ஆனா நான் அங்க வந்தா உன்னை பார்க்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது அவங்க தப்பு இல்லப்பா, எல்லாம் என் தலைவிதி. உன்னை பத்தி டாக்டர்கிட்ட கேட்டேன். உனக்கு கண் ஆபரேஷன் பண்ணணும், கண்ணு தேடறாங்களாம். நான் இருக்கும்போது அவங்க ஏண்டா வேற கண்ணை தேடணும்? அதான் என் கண்ணு உன்னை சேருறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நீ கண் விழிக்கும்போது நான் நிம்மதியா கண்மூடி இருப்பேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம்டா. இந்த உலகமே என்னை விபச்சாரின்னு கூப்பிடும்போது நீ மட்டும்தான் என்னை அம்மான்னு கூப்பிட்ட. இதுக்கு என்ன கைமாறு செய்வேன்? அதுக்குதான் ஆண்டவன் இப்படி ஒரு சூழ்நிலைய தந்தான் போல. என்னை நினைச்சு நீ அழக்கூடாது. இவ்வளவு நாள் நீ என் கண்ணுக்குள்ளேயே இருந்த. இப்போ நான் உன் கண்ணாகவே இருக்கேன். என்னை மாதிரி பொண்ணுங்களை இந்த சமுதாயம் கேவலமா பார்க்குது. ஆனா யாரு இந்த தொழிலை விரும்பி செய்றாங்க? ஒவ்வொரு விலை மாதுவுக்கு பின்னாடியும் ஒரு சாதாரண வாழ்க்கை கற்பனையா இருந்திருக்கும். எந்த பெண்ணுமே படிக்கும்போது நீ என்ன ஆகப் போறன்னு கேட்டா நான் இந்த தொழில் செய்ய போறேன்னு சொல்லாது. அது எத்தனை பேருக்கு உரைக்கிறது? நானும் ரொம்ப செல்வாக்கோடு பிறந்து வளர்ந்த பொண்ணுதான். எப்போ எங்க அம்மா அப்பா கண்ண மூடினாங்களோ அன்னைக்கே என் விஷயத்துல ஆண்டவனும் கண் மூடிட்டான். என் தாய்மாமன் என் சொத்தையெல்லாம் பறிச்சு என்னை கண்டவன் கிட்ட வித்து பல மனித மிருகங்களோட பசிக்கு நான் இரையாகி என் வாழ்க்கையே போச்சு. என் வாழ்க்கையில ஒரே ஒரு சந்தோஷம், நீதான் அருள். உன்னை பெத்தவங்களும் இந்த ஊருல எல்லாரும் என்னை எதிர்த்து கேவலமா பேசும்போது நீ மட்டும்தான் என் மேல உண்மையான அன்பு வெச்ச. கண்ணுக்கு தெரியாத கூட்டம் என்ன சுத்திக்கிட்டு இருக்கு. நான் உங்க அம்மாவா இருக்கக்கூடாதுன்னு எத்தனை நாள் என்னை விலைக்கு வாங்கினவன் என்னை போட்டு அடிச்சான் தெரியுமா? ஒவ்வொரு விலைமாது பின்னாடியும் அவளின் ரத்தத்தை எடுத்து காசு பார்க்கிறவன் இருக்கான். பொதுவாக என்னை மாதிரி உள்ள பெண்கள் குழந்தை பெத்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் எங்க தொழிலை அது பாதிக்கும். இதுதான் எல்லாரும் உண்மையான காரணம்னு நினைக்கிறாங்க. ஆனா எங்க மனசுக்குள்ள இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்து
அவனை நல்லபடியா வளர்த்தாலும் இந்த சமுதாயம் அவனை தாசியின் மகனாகத்தான் பார்க்கும். அவனின் திறமையை விட அவனின் பிறப்புதான் அடுத்தவங்க கண்ணை உறுத்தும். அதுவே பெண் பிறந்தா சொல்லவே வேணாம். அந்த பெண் பெண்ணாய் மலரதுக்கு முன்னாடியே எங்க தொழிலுக்கு அவளை பயன்படுத்திக்குவாங்க. நாங்க இதிலிருந்து தப்பிக்க மாட்டோமான்னு வேண்டாத நாள் இல்ல. ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாத இருட்டு உலகத்துல நாங்க இருக்கோம். எங்களை வாங்கினவங்க வித்தவங்க இப்படி யாருமே எங்களை மாற விடுறது இல்ல. மிருகங்களின் பசிய தீர்க்க எங்களையும் ஒரு விலங்கு மாதிரிதான் நடத்துறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான்பா. என்ன மாதிரி பொண்ணுங்க போலீஸ்கிட்ட பிடிபட்டா அவளை அடிச்சு போட்டோ எடுத்து கேவலப்படுத்தி தண்டனை கொடுக்கறாங்க. அதுக்கு பதிலா அவளை காப்பாத்தி அவளுக்கும் படிப்பு கொடுத்து மறுவாழ்வு தரணும். 100ல 10 பேரு கூடவா வாழணும்னு ஆசைப்பட மாட்டாங்க? அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். நீ படிச்சு பெரிய ஆபீசர் ஆகி நீயாச்சும் இந்த சட்டத்தை மாத்து. அப்புறம் உன் அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு. அவங்க பையனை நான் எப்பவும் பிரிக்கல. இப்போ கூட பத்திரமா அவங்க கிட்டயே கொடுத்துட்டேன். அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கோப்பா. அவங்க உருவத்துல நான் உன்னோட இருப்பேன். வரேன் கண்ணா. ஸ்வாகினியின் கடிதம் படித்துவிட்டு ஸ்தம்பித்து நின்றாள் ருத்ரா. அருள் கண்ணீருடன் ஸ்வாகினி வாழ்ந்த வீட்டை தேடிப்போக அங்கு அவளின் வீட்டில் பொருட்கள் எல்லாம் களைந்திருந்தது. கண்ணீருடன் அவளின் அறைக்கு சென்றான். அங்கு அவன் அவளுக்காக சேர்த்து வைத்த பணத்தில் வாங்கிய புடவை மெத்தையில் இருந்தது. அன்று அவள் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்தான். என்னம்மா பண்றீங்க? சேலைய மெத்த மேல போடுறேன்பா. ஏன்மா கட்டிகள? பொதுவா அம்மாவாசம் இருந்தா பிள்ளை நிம்மதியா தூங்கும்னு படுக்கையில தாயோட புடவைய வைப்பாங்க. இது என் மகன் எனக்கு தந்த புடவை. இதுல என் மகன் வாசம் இருக்கும். அப்போ எனக்காக என் மகன் இருக்குன்னு நானும் நிம்மதியா உறங்குவேன் என்றாள். அதை நினைத்து கதறி அழுதான் அருள். ஸ்வாகினியின் ஆசையை நிறைவேற்றுவேன் என்று சூளுரைத்துக் கொண்டான் அருள். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் பகிருங்கள். மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.